Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஐசிபி கான்செப்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அதுக்கு சிமிலராக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ரேடிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனிக்னு ஒரு ட்ரேடிங் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அதில் என்னோடய ஐடியா இருக்கும். அதுக்கு வந்து உங்களோட அசைன்மெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள், ஃப்ரீ தான், ஓகேங்களா? நான் கரெக்ஷன் பண்ணுவேன். 5 அசைன்மெண்ட் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை இந்த கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்களும் சார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஏன்னா அதை லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நோ பெய்டு, ஓகேங்களா? ஸோ நாட் பெய்டு, ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது வந்து அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க, ஃபண்ட் அக்கௌண்ட்டு, டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இன்க்ளூடிங் டெமோ அக்கௌண்ட் கூட டெமோ அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான வந்து அவங்க லேர்னிங் ப்ராசஸில் இருக்கனால, ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த லேர்னிங் ப்ராசஸில் இருந்தால் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஃபாரெக்ஸில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, இப்போ கெட் இன்டு தி டாபிக், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆர்எஸ்ஐயில் பார்த்துருப்போம், ஓகேங்களா? டைவர்ஜென்ஸ்னால் என்ன வந்து அதாவதுனா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை வைப்பான், ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையர் லோ வைப்பான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜென்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து மார்க்கெட், இதுதான் மார்க்கெட்னு எடுத்துக்கோங்க. இதிலே வந்து ஆர்எஸ்ஐ என்ன பண்ணியிருப்போம்னா ஆர்எஸ்ஐயோட சார்ட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிப்பான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து டைவர்ஜென்ஸ் கொடுப்பான், ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து ஹையர் லோ இருக்கும், அங்கே வந்து ஹையர் ஹை இருக்கும், ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சார்ட்டில் ஹையர் ஹை இருக்கும், ஆர்எஸ்ஐயில் ஹையர் லோ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டுருக்கு, ஆனால் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு, ஆர்எஸ்ஐ வந்து இறங்கிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆர்எஸ்ஐ க்ளீன் டைவர்ஜென்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். இதை ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி எடுத்தோம்னா அது ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ், ஓகேங்களா? ஸோ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் அப்படின்னா நான் வந்து கோரிலேட்டட் பேர்ஸ் கூட எடுக்கக்கூடிய ஒரு டைவர்ஜென்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எங்கே என்ட்ரி போடுறோம், எங்கே எஸ்எல் வைக்கிறோம், எல்லாமே க்ளீனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் எடுத்துக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கிறேன்னா வந்து கோல்டோட கோரிலேட்டட் பேர்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? கோரிலேட்டட் பேரில் கோல்டு வந்து ஹையர் ஹை வைக்கும்போது அந்த கோரிலேட்டட் பேர் வந்து ஹையர் லோ வைப்பான், ஓகேங்களா? சேம் டைம் ஃப்ரேம், சேம் கேண்டில் க்ளோஸ், ஓகேங்களா? இப்போ வந்து 10 மணி கேண்டில்லேருந்து 4 மணி கேண்டிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு லோ அடுத்து வந்து ஹை அப்படி இருக்குன்னா வந்து அங்கே வந்து மாறி இருக்கும், ஓகேங்களா? ஸோ சேம் டைம் ஃப்ரேமில் பட் ஆனால் ஹையர் ஹை தான் ஹையர் லோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பேரில் பண்ணுறதுக்கு பேர் வந்து எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எப்படி கோரிலேட்டட் பேரை கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து கூகுளில் போய்ட்டு கோரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லிஸ்ட் வரும், ஓகேங்களா? ஸோ அதில் எந்தெந்த பேருக்கு இதெல்லாம் கோரிலேட்டட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரே டைமில் ரெண்டுத்துலேயுமே என்ட்ரி போடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸ்னைப்பர் என்ட்ரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ஒன்று, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோல்டுக்கு எந்த பேரை வந்து நம்ம வந்து கோரிலேட்டட் பேரை எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சில்வர் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் கூட இருக்குது, நான் வந்து பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சில்வர் போய்க்கும், ஓகேங்களா? ஸோ இது என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அக்யூரசி நான் செக் பண்ண வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் பெட்டராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் ஒரு ஹையர் லோ இருக்குது, சரி லோவர் லோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லோ இருக்குது. அடுத்து இப்போ சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா இதே டைம் ஃப்ரேமுக்கு நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு ஹையர் லோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன டைம் ஃப்ரேம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10ஆம் தேதி 6:30 கேண்டில், ஓகேங்களா? 10ஆம் தேதி 6:30 கேண்டில், ஓகே இந்த கேண்டில் நினைக்கிறேன், எஸ் கரெக்டு, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கும் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இது எத்தனை மணி கரெக்டாக இருக்கா? ஆமாம், கரெக்டாக 4:30 2:30 கேண்டில், ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதிலிருந்து அப்படியே 15 மினிட் லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். நான் வந்து 4 ஹவர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, 4 ஹவர் யூஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்களா? ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ இதை வந்து போய்க்கோங்க, ஓகேங்களா? 4 ஹவர் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது, ஓகேங்களா? இதில் வந்து இந்த கேண்டில், ஓகேங்களா? இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா? இந்த கேண்டிலோட 50%ல் நீங்கள் எடுக்கலாம் என்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து ஹாஃப் பேட் என்ட்ரி நம்ம போடுவோம்ல, அப்படியும் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் செட்டப்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் செட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரெசைஸாக இருக்கும், ஓகே? உங்களோட என்ட்ரி இதுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் ஜோன் டிஸ்கவுண்ட் ஜோன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ஜோன் டிஸ்கவுண்ட் ஜோன்னா 0.5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே
ப்ரீமியம், 0.5க்கு கீழே இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு செட் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்துரும். பிடின்னு போட்டுக்கும், பிடி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.5க்கு கீழே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஏன்னா பை என்ட்ரி போக போகிறோம். ஏன்னா டைவர்ஜென்ஸ் வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் இது. இதே மேலே ஃபார்ம் ஆகுதுன்னா அது பேரஸ் டைவர்ஜென்ஸ். அப்போ நம்ம வந்து எங்கே போகணும்னா வந்து ப்ரீமியமில் தான் நம்ம செல் அடிப்போம். ஓகேங்களா? எப்போவுமே வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் பை பண்ணணும், ப்ரீமியம் தான் செல் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். 0. நம்ம என்னங்க நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வந்து நமக்கு ஹவ் பேட்னு ஒரு என்ட்ரி தெரியும். கிங்போர்ட் என்ட்ரி செட்டப், அந்த என்ட்ரி செட்டப் பிளான் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் எஸ்எம்சி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஆர்டர் பிளாக் இல்லாட்டி ஃபேர் வேல்யூ கேப் இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹாஃப் பேட்டில் எனக்கு 0.6182 to 0.68 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே நான் என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 68 என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? என்னென்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேண்டலோட ஹை ஒன்று, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இந்த கேண்டலுக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கும்ல அது ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1:2.5 கிடைக்குது. ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்டு. எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ லோவுக்கு கீழே தான் உங்களோட எஸ்எல், அந்த இப்போ எஸ்எம்டி டைவர்ஜென்ஸில் ஃபார்ம் ஆன லோவுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் என்ட்ரி போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்எஸ்ஐலையும் ஒரு சில புல்லிஸ்க்கான, அதாவது என்ன ட்ரெண்டுக்கு மாறப்போதோ எந்த டைரெக்ஷனில் நீங்கள் என்ட்ரி எடுத்துறீங்களோ அதுக்கான செட்டப்கான கன்ஃபர்மேஷன் மாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசிடி பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணுவீங்களா, அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணுவோம்னா நமக்கு டார்கெட் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இல்லை, எனக்கு வந்து ஃபுல் டார்கெட்டாக எனக்கு ஒரு ஃபுல் ஸ்விங் இந்த இப்போ கேப்சர் பண்ண அந்த கேண்டில் ஸ்விங்கே வேணும்னா வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிபனாச்சியில் 1 ரேஷியோக்கான இது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா வந்து எஸ்எம்டி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ்னு ஒன்று வரும். அதை வந்து ஃபேவரட் பண்ணிக்கோங்க லக்ஸல் ரூலில். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேரை ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு காட்டுது 15 மினிட்ல காட்டுது பாருங்கள். ஏன்னா நமக்கு 4 ஹவரில் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் இப்போது நமக்கு 15 மினிட்ல ஒரு எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் இருக்குங்கும் போது நமக்கு ஹையர் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? 2 டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஒரே கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தூக்கி விட்டுங்க, 1 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் என்ன கோல்டு யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன இது யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 யூஸ் பண்ணுறேன், 1 கோல்டு. ஸோ அதை நான் அதோட சில்வரையும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் இது வந்து டைவர்ஜென்ஸ் காட்டும். ஆனால் நீங்கள் கிராஸ் செக் ஒன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமுக்கு அக்யூரசி பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது இல்லை. 30 மினிட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அது காமிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறான். ஓகேங்களா? 30 மினிட்டில் நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து எனக்கு வந்து இந்த ஹை வோல்டிலிட்டி வேண்டாம், இது வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரிவார்டு என்னதான் அதிகமாக இருந்தால் எனக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சினா வந்து USD JPY, யூரோ JPY அப்படி இல்லைனா வந்து யூரோ USD சம்திங் அந்த மாதிரி பேர்ஸுக்கு நீங்கள் ஃபாரெக்ஸ் பேர்ஸ் போயிடலாம், கமாடிட்டி வராமல். ஓகேங்களா? இது வந்து கமாடிட்டியில் நான் வந்து கோரிலேட்டட் பேர்ஸ் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னோடய ஐடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? என்னால் நான் ஃப்ரீ டைமில் அவைலபிள் இருக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து அதை க்ளியர் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் வந்து எனி டைம் வந்து கான்டாக்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே தானாக சேர்ந்த கூட்டம் தான். நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஐக்கியா ஒன்று நினச்சிங்கன்னா மறக்காமல் உள்ளே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒருத்தர் சொல்லித்தரேன்டா, ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணு, அதில் உனக்கு சக்ஸஸ் வரலைன்னா வந்து நீ என்ன போய் பெய்டு கோர்ஸ் போய்க்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.